மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை ஏழுகிணறு பகுதியில் 2வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 2 வயது குழந்தை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பால்கனியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறி விழுந்ததில் படுகாயமடைந்திருக்கிறது. சென்னை ஏழுகிணறு பகுதியில் 2வது மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறி கீழே விழுந்திருக்கிறது. தற்போது காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பால்கனியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறி கீழே விழக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தலையில் படுகாயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் குழந்தை தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை ஏழுகிணறு பகுதியில் 2வது மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறி கீழே விழுந்திருக்கிறது. தலையில் படுகாயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தற்போது அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் 2வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து குழந்தை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், கூடுதல் விவரம். சென்னை ஏழுகிணறு பகுதியில் 2 வயது குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது பால்கனியிலிருந்து 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பரபரப்பு ஏற்பட்டது. அந்த படுகாயமடைந்த அந்த குழந்தை தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த குழந்தை 2வது மாடியிலிருந்து கீழே விழும் அந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை ஏழுகிணறு பகுதியைச் சேர்ந்தவர் ஷாநவாஸ், இவரது மகன் 2 வயது மகன் மாஸ். இவர் நேற்று மாலை 2 மணி அளவில் தனது வீட்டின் பால்கனியில் 2வது மாடியில் அமைந்திருக்கக்கூடிய பால்கனியில் தனியாக விளையாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக பால்கனி கம்பிகளுக்கு இடையே அவர் சிக்கி மேலிருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்த குழந்தையை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருக்கு தலை, உடம்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து ஏழுகிணறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியாக 2 மணி அளவில் குழந்தை பால்கனியில் விளையாடி கொண்டிருந்த போது மேலிருந்து கீழே விடும் அந்த பதபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.